ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக எக்கனாமிக் பயாலஜி அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் தாவரத்தை வளர்த்தக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஆனால் இந்த தாவரத்தை வளர்த்துறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாயில் மண்ணுக்கு பதிலாக அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி தாவரங்களை வளர்த்தக்கூடிய மெத்தடை ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரத்தை வளர்த்துறதுக்கு ஒரு கண்டெய்னர்னால் ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? அந்த கண்டெய்னர் வந்து கிளாஸ் கண்ணாடியில் இருக்கலாம், அல்லது மெட்டலில் இருக்கலாம், அல்லது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கவராக கூட இருக்கலாம். இதில் கூட நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னராக கூட இருக்கலாம். இதை நம்ம வச்சு இந்த தாவரங்களை வளர்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் மட்டும் வளர்த்துறோம் அப்படின்னா அந்த பாட் என்னது ஸ்மால் சைஸில் எடுத்துக்கலாம். ஆனால் இதே நிறைய தாவரங்களை வளர்த்துறோம், லார்ஜ் ஸ்கேல்னு நிறைய தாவரங்களை வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டேங்க் நல்ல பெரிய டேங்காக இருக்கும். ஹியூஜ் அப்படின்னு இது பெரிய டேங்க் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற மெத்தடை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர், கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஜூலியஸ் வான் ஷாக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். எந்த இயரில் அப்படின்னா 1980. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற மெத்தடை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய தாவரங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு. கமர்ஷியல், அதாவது வணிக ரீதியாக என்னென்ன தாவரங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கார் அப்படின்னா சீட்லெஸ் குக்கும்பர், அதாவது விதையில்லாத வெள்ளரி அண்டு விதையில்லாத டொமேட்டோக்கெல்லாம் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ், அந்த தாவரங்கள் அப்படியே என்ன ஆயிட்டுருக்குன்னா சஸ்பெண்ட் மிதந்துட்டே இருக்கும். வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரில் அதோட ரூட் அப்படியே மேலால் மிதந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மிதந்துட்டுருக்கக்கூடிய ரூட் என்ன பண்ண அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணி அப்படியே பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிட்டு இருந்தது. இந்த ரூட் என்ன பண்ண அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணும். பட் அந்த ரூட் எதுலேயுமே அட்டாச் ஆகாது. இதுக்கு எந்த ஒரு ஆங்கரிங் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஆங்கரிங் அப்படின்னா ஏதாவது ஒன்றில் ஒட்டிகிட்டு இருக்கிறது. இந்த ரூட் எதுலேயுமே ஒட்டாது, அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த பிளான்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் தேவை. அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக தான் அந்த ட்ரே மாதிரி நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை கன்சர்வ் பண்ணலாம். கன்சர்வ் அப்படின்னா பாதுகாக்கிறது. அதிகமான வாட்டர் நம்மளுக்கு தேவைப்படாது, அதே மாதிரி நியூட்ரியன்ஸும் அதிகமாக தேவைப்படாது. பிளான்ட்டோட க்ரோத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். லிமிட்டெட் பிளான்ட்டு நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் எந்த ரீஜனில் இருக்கிற தாவரங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டெசர்ட்ஸ் அண்ட் ஆர்க்டிக் ரீஜியன், பாலைவனங்கள், அதே மாதிரி ஆர்க்டிக் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கு ஒரு இஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் இருக்கும். இதில் இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இதில் ஹைட்ரோபோனிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அந்த டேங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னா நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பிளான்ட்ஸ், தாவரங்களை வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த இதில் ஏர் பம்ப் புஷ் பண்ணி மோட்டர் போட்டு விட்டோம் அப்படின்னு என்ன ஆகுனா அந்த நியூட்ரியன்ட் பம்ப் ஆகும். பம்ப் ஆகி மேலே அந்த ட்ரேவுக்கு போகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேவுக்கு போனதே அந்த நியூட்ரியன்ட் வாட்டர் மேலே போனதே அதில் இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட். மேலே இருக்கிறது அந்த ட்ரிப் லைன்ஸ் அப்படின்னா தண்ணி போகிறதுக்காக இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைன்ஸ். இது ஹைட்ரோபோனிக்ஸோட பிக்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரோ அப்படின்னா அதாவது இந்த தாவரங்கள் காற்று மூலமாக வளரக்கூடியதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏரோபோனிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஏரோபோனிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங், ரொம்ப அதிகமான டெக்னாலஜி டெவலப்பான ஹைட்ரோபோனிக் கார்டனிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் மீடியம் முக்கியமாக என்ன அப்படின்னா ஏர், காற்று மூலமாக தாவரங்கள் வளர்றது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரங்களோட வேர் என்னாகும் அப்படின்னா அப்படியே காற்றில் தொங்கிட்டு இருக்கும். ஹேங் அப்படின்னு இது தொங்கிட்டு இருக்கிறது வெளியில் காற்றில் தொங்கிட்டு இருக்கும். நியூட்ரியன் சொல்யூஷன் அப்பப்போ அந்த ரூட்டில் தெளிக்கிற மாதிரி இருக்கும். பனி பெஞ்சிச்சுன்னா எப்படி தெளிக்குது அந்த மாதிரி தெளிச்சிட்ருக்கோம். இந்த மிஸ்டிங், பனி பெய்கிற மாதிரி பெய்யுதுலேயே அந்த மாதிரி அப்பப்போ வாட்டர் நம்ம என்னது ஒவ்வொரு ஃபியூ மினிட்ஸு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு இதில் இந்த ரூட்ஸ் என்னது ரூட் ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த ரூட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆயிடுறேன்னா காற்றுலேயே இருக்கு இல்லையா,
அப்போ வந்து அந்த பனி போல் அந்த தண்ணி தெளிக்கிறத வந்து நம்ம கரெக்டாக தெளிச்சுட்டே இருக்கணும், தடை இல்லாமல் தண்ணி அந்த ரூட்டில் விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமர் என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரியன்ட் பம்ப் ஆகிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இன்னொன்று இந்த ஏரோபோனிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டா இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் சைக்கிள் டைமர் தான் தேவை. ஏன்னா இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கணும், அந்த ரூட்டில் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் சைக்கிள் டைமர் தான் தேவை. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸு அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம இந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிக்சர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோபோனிக்ஸ். இந்த பக்கம் டைமர் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறது நியூட்ரியன்ட் வாட்டர். அந்த நியூட்ரியன்ட் பம்ப் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், மேலே வந்து அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ரூட்டுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ். இந்த அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது, அக்வா அப்படின்னாலே வாட்டரை குறிக்கக்கூடியது. இந்த அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அக்வாகல்ச்சர் அண்டு ஹைட்ரோஃபோனிக்ஸ். அக்வாகல்ச்சர் நீர்வாழ் உயிரினங்களையும் ஹைட்ரோஃபோனிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து வளர்த்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிற. சிம்பயாட்டிக் என்விரான்மெண்ட்னா ரெண்டையும் ஒரே சூழ்நிலையில் வளர்த்துறது. பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அனிமல்ஸோட எக்ஸ்க்ரீட்டாவை எடுத்துக்கும். அனிமல்ஸ் என்ன பண்ண அப்படின்னா இந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை எடுத்துகிட்டு உயிர் வாழும். இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வரக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி நைட்ரிஃபைங் பாக்டீரியாவாக மாறும். நைட்ரிஃபைங் பாக்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரேட்ஸாகவும் ஃபஸ்ட்டு நைட்ரேட்ஸாக மாறும். அதுக்கப்புறம் என்னவாகுது, ஃபஸ்ட்டு நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸாக மாறும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அதோட நியூட்ரியன்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த வேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படியே சர்க்குலேட் ஆகி அக்வாகல்ச்சர் சிஸ்டம் மூலமாக வந்து என்னது ஃபஸ்ட்டு நைட்ரிஃபைங் பாக்டீரியா நைட்ரைட்ஸாக மாறும், நைட்ரைட்ஸ் வந்து திரும்ப நைட்ரேட்ஸாக மாறும். இது வந்து அப்படியே அந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இந்த அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது அக்வாட்டிக் அனிமல்ஸான ஃபிஷ்ஷு, ப்ரான் இந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம வளர்த்துறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக்ஸு, பிளான்ட்ஸை நம்ம வளர்த்துறது. ஃபார் ரைசிங் பிளான்ட்ஸ், தாவரங்களை வந்து அதிகப்படுத்துறது ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன தாவரங்களை எல்லாம் நம்ம வளர்த்தலாம் அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸான இந்த சைனீஸ் கேபேஜ், முட்டைக்கோஸ் வளர்த்தலாம். லெட்யூஸ் கீரை வகைகள், பேசில்னா துளசி செடி, கொரியாண்டர் கொத்தமல்லி செடி, அதே மாதிரி பார்சலி அப்படிங்கிறது கொத்தமல்லி செடியோட சேர்ந்த ஒரு வகை தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னாக் கீரை வகை அண்டு வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், டொமேட்டோ, தக்காளி, கேப்சிகம், குடைமிளகாய், சில்லிஸ் மிளகாய், பெல் பெப்பர்ஸ் மிளகு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலினா நூல்கோஸ், எக் பிளான்ட் அப்படின்னு இந்த அரசாணிக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி வரது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் எக் பிளான்ட். இதை எல்லாமே நம்ம வந்து இந்த அக்வாஃபோனிக்ஸ் மெத்தடில் நம்ம வளர்த்தலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது வாட்டர் இருக்குது. இதுக்குள்ளே ஃபிஷ்ஷை நம்ம விட்டுருவோம். இந்த ஃபிஷ்லேருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் வாட்டர் இருக்குல்லையே அது வந்து மேலே இந்த பைப் வழியாக மேலே போகும். இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இலை, தலை இதெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுகுலையே, அந்த அழுகி போன பொருளெல்லாம் இந்த ட்ரே வழியாக கீழே வரும்போது பிளான்ட்ஸோட வேஸ்ட்டை ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கும், ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து பிளான்ட் வந்து நியூட்ரியண்ட்டாக யூஸ் பண்ணிக்குது. அப்போ இந்த மெத்தடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ டெக்னாலஜிக்கல் மெத்தடு. எதுக்கு அப்படின்னா பிளான்ட்ஸை க்ரோத் பண்ணுறதுக்கு, தாவரங்களை வளர்த்துறதுக்கு. அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் கேட்டல்ஸ், கால்நடைகள் இருக்குது இல்லையா, இந்த கால்நடைகளை வளர்த்துறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெய்ரி ஃபார்மிங். இந்த டெய்ரி ஃபார்மிங்கில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா கேட்டல்ஸ், கால்நடைகளை வந்து பால் உற்பத்திக்காக நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்போ இந்த அதிகப்படுத்தும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டில்ஸை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மில்க்கு கலெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த மில்கை ப்ராசஸ் பண்ணுறது, மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து ஹியூமன் பீயிங்க்கு தேவையான யூஸ்ஃபுல் இதாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா இந்த டெய்ரி ஃபார்மிங்கில் வந்துடும். டெய்ரியிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். டெய்ரிங் அப்படிங்கிறது பால் சார்ந்த பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி சந்தையில் விற்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெய்ரியிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டில் பிரீட்ஸ். கேட்டில் அப்படின்னா கால்நடை இனங்கள். இதில் நம்ம இந்தியன் கேட்டில் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் 2 கேட்டில் வரும். ஒன்று கவ், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பஃபலோஸ். இதை ரெண்டையுமே நம்ம வீட்டில் வளர்த்துறோம். எதுக்காக, டொமஸ்டிகேட்டட் வீட்டில் வளர்த்துறது எதுக்காக அப்படின்னா மில்க் பாலுக்காக, இன்னொன்று மீட் இறைச்சிக்காக, இன்னொன்று லெதர் அதோட தோலுக்காக, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக.
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பீசஸ் கொடுத்துருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீசஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ் இண்டிகஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கவுஸ் அண்டு புல்ஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறதுல வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ் புபாலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் புபாலிஸ் அப்படிங்கிறது பஃபலோஸ் ஃபுல்லாக எதில் வந்துடும் அப்படின்னா இந்த பாஸ் புபாலிஸ் அப்படிங்கிற ஸ்பீசஸுக்கு கீழே வரும். இந்த கேட்டில் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா முக்கியமாக எதுக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா மில்க்குக்காகவும் ஃபார்ம் லேபர் தோட்ட வேலைகளுக்காகவும் வளர்த்துறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேட்டில்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெய்ரி ப்ரீட்ஸ். டெய்ரி ப்ரீட்ஸ் அப்படின்னா பாலுக்காக மட்டும் நம்ம வளர்த்தக்கூடியது. அடுத்தது ட்ராட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸ், இழுவை இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வண்டி உழுகிறதுக்கு, நிலம் உழுகிறதுக்கு, வண்டி இழுக்கிறதுக்கு, நிலம் உழுகிறதுக்கெல்லாம் பயன்படுறது ட்ராட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டியூவல் பர்பஸ் ப்ரீட். டியூவல் பர்பஸ் ப்ரீட் அப்படின்னா 2 வேலைக்கு உதவும். இதுலேருந்து இந்த டியூவல் பர்பஸ் ப்ரீடில் வரக்கூடிய கவ் வந்து நல்லா பால் கறக்கும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய புல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தோட்ட வேலைக்கு, வண்டி இழுக்கிறதுக்கெல்லாம் நல்லா உதவியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெய்ரி ப்ரீட்ஸ். டெய்ரி பாலுக்காக மட்டும் நம்ம வந்து வீட்டில் வளர்த்தக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெய்ரி அனிமல்ஸ் ஆர் டெய்ரி ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வரக்கூடிய கவுஸ், அதாவது மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீமேல்ஸ் வந்து நல்ல பால் தரக்கூடியதாக இருக்கும், ஹை மில்க் ஈல்டர்ஸாக இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மில்ச் அனிமல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த டெய்ரி ப்ரீட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இண்டிஜினியஸ் ப்ரீட், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட்டிக் ப்ரீடு. இண்டிஜினஸ் ப்ரீட் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இனங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிஜினஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதே எக்ஸோட்டிக் ப்ரீட்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ், யூரோப்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸோட நேட்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது இந்தியா தான். இந்த இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸில் என்னென்ன ஸ்பீசஸ் எல்லாம் வருன்னு பார்த்தோன்னா என்னென்ன மாட்டினங்கள் வரும்னா சாஹிவால், ரெட் சிந்தி, டியோனி அண்டு கிர், இது எல்லாமே இதில் வரும்னா இந்த இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸில் வரும். அப்போ இந்த இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸில் வரக்கூடிய கேட்டில் அந்த கால்நடையோட அமைப்பு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா நல்ல வெல் பில்ட் கட்டான உடல் அமைப்பு இருக்கும். அதோட கால்கள் வந்து நல்ல திடகாத்திரமான கால்களாக இருக்குது, ஸ்ட்ராங் லிம்ஸாக இருக்கும். ப்ராமினென்ட் ஹம்ப், அதில் இருக்கக்கூடிய திமில் வந்து நல்ல நேரான திமிலாக இருக்கும். லூஸ் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட மில்க் ப்ரொடக்ஷன் பால் உற்பத்தி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோட கறவை காலத்திலிருந்து அடுத்த கண்ணு போடுறது வரைக்கும், அதாவது இந்த மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் அ ஹாஃப், மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இந்த கண்ணு போட்டதுலேருந்து எவ்வளோ காலம் கறக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இதோட மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் ப்ரீட் அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் வருது இல்லையா, அந்த நோய்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி வந்து இந்த அனிமல்ஸில் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ். அதை என்ன சொல்லலாம்னா பாஸ் டாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸில் என்னென்ன மாட்டினங்கள் வரும் அப்படின்னா ஜெர்சி, ப்ரவுன் ஸ்விஸ் அண்டு ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன். ஜெர்சி, ப்ரவுன் ஸ்விஸ் அண்டு ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் இது எல்லாமே எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ். இது வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாக்டேஷன், ரொம்ப கறவை காலத்துக்கு வந்து நம்ம இந்த மாடுகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ராட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க், தோட்ட வேலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டில்லிங், உழவோட்டுறதுக்கு, இரிகேஷன், நீர் பாய்ச்சறதுக்கு, கார்ட்டிங், வண்டி இழுக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த இனங்களை பயன்படுத்திக்கலாம். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா அம்ரித் மஹால், காங்கயம், உம்பளச்சேரி, மால்வி, சிரி அண்டு ஹல்லிக்கார் ப்ரீட்ஸ். இன்னொரு டைம் அந்த நேம்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அம்ரித் மஹால், காங்கயம், உம்பளச்சேரி, மால்வி, சிரி அண்டு ஹல்லிக்கார் ப்ரீட்ஸ். இதில் வரக்கூடிய புல்லக்ஸ் அந்த காளைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கும், குட் டிராஃப்ட் அனிமல்ஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த மாட்டினங்கள் கவுஸ் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவர் மில்க் ஈல்டர்ஸாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூவல் பர்பஸ் ப்ரீட்ஸு. இந்த டியூவல் பர்பஸ் ப்ரீட் அப்படின்னு எடுத்துட்டா இதில் வரக்கூடிய கவுஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் ப்ரொவைட் பண்ணும். புல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஒர்க், விவசாய நிலங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியாவில் இந்த ப்ரீட்ஸு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் என்னென்ன ப்ரீடெல்லாம் வரும் அப்படின்னா ஹரியானா, ஓங்கோல், காங்கிரேஜ் அண்டு தார்பர்கர். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபோபிட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இண்டிஜினியஸ் ட்ராட் ப்ரீட்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேட்டிவ் இண்டிஜினியஸ் ப்ரீடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கயம். இந்த காங்கயம் அப்படிங்கிற காலை எங்கே ஆரிஜினேட் ஆனது அப்படின்னா காங்கயம் பகுதியில், அதாவது தாராபுரம் அந்த ஏரியாவில், தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி அண்டு கோபிச்செட்டிப்பாளையமில் இருக்கக்கூடிய பார்ட்டு,
ஈரோட்டில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா ஆஃப் ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த காங்கயம் காளை இருக்கும் அதிகமாக. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா புலிகுளம், இதுவும் ஒரு வகையான காளை இனங்கள் தான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா கம்பம் இருக்கு இல்லையா, கம்பம் மதுரை அந்த ஏரியாவில் இருக்கும். இந்த கம்பம் மதுரை ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த காளை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புலிகுளம் மாடுகளை வந்து பென்னிங் இந்த ஃபீல்டு, பென்னிங்னா அதோட அந்த இதை வந்து என்னது மேன்யூருக்காக யூஸ் பண்ணுறாங்க, மேன்யூர் ப்ரொடக்ஷனுக்காகவும். இன்னொன்று ஃப்ளப்பிங் அப்படின்னு என்னது உழவோட்டுறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீடு, அதாவது இந்த மாடுகள் வந்து என்ன தீவனங்களை சாப்பிடும், அதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேட்டில் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் தேவை. அதே மாதிரி நல்லா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணணுனால இதுக்கு என்ன தேவை, ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் தேவை. அப்போ இந்த டெய்ரி கேட்டிலுக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபீடெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃபீடு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃபேஜஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்ஸ். இந்த ரஃபேஜஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம தீவனம் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து ரஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்சன்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது மாட்டுக்கு தேவையான தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி என்ன அதர் எக்ஸ்ட்ரா ஃபீடு கொடுக்குறோமோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரஃபேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நல்லா ஹோர்ஸு, ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் ஃபாடர், ஃபைப்ரஸ்னால் நார்ச்சத்து நிறைந்த தீவனமாக இருக்கும். ஃபாடர் அப்படின்னா தீவனம். இது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு இதில் சக்யூலண்ட் ஃபீடு, சக்யூலண்ட்னால் சதைப்பற்றுள்ள தாவரங்கள் இருக்கும். கல்டிவேட்டடு கிராஸ், அதே மாதிரி ஃபாடர்னால் தீவனம் அண்டு ரூட் கிராப்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்யூலண்ட் சதைப்பற்றுள்ள ஃபீடாக இருக்கும். அண்ட் ட்ரைஃபாடர்னால் வறண்ட தீவனம், ஹே ஸ்ட்ரா அதாவது வைக்கோல், அண்ட் ஷாப்னா தட்டு வந்து நறுக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்ஸ். இந்த கான்சன்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபைபர் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஃபைபர் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா சோளத்தை வந்து ஜோவார் அப்படின்னு சொல்லலாம், கம்பு பியர்ல் மில்லட், ராகி ஃபிங்கர் மில்லட், அடுத்தது ரைஸ் பிராண்ட் அரிசி தவிடு, வீட் பிராண்ட் கோதுமை தவிடு, காட்டன் சீடு கேக்னால் பருத்தி விதை புண்ணாக்கு, மஸ்டர்டு கேக் அப்படின்னா கடுகுலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு. அடுத்தது லின்சீடுன்னு ஆளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு. கிரவுண்ட்நட் கேக்னா கடலை புண்ணாக்கு. அடுத்தது மேங்கோ சீடு மாங்காய் விதையிலிருந்து தயாரிக்கிறது. நீம் கேக்னால் வேப்பம் புண்ணாக்கு. அதே மாதிரி எள்ளு செசாம் நல்லெண்ணெயிலேருந்து தயாரிப்பாங்களே அதிலேருந்து வரக்கூடிய அந்த கேக். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபீடுன்னு சொல்லுவோன்னா கான்சன்ட்ரேட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னது க்ரீன் ஃபாடர், பச்சையாக இருக்கக்கூடிய தீவனங்களையும் சாப்பிடும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெய்ஸ் மக்காச்சோளம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லூசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லூசன் அப்படிங்கிறது ஒரு வகையான கால்நடை தீவனம். அடுத்தது பெர்சிம் அப்படிங்கிறது ஒரு வகையான கால்நடை தீவனம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லெட் கம்பு அண்ட் எலிஃபென்ட் கிராஸ், இந்த யானை மசால் குதிரை மசால் எல்லாம் சொல்லுவாங்களே, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டில்ஸ்க்கு உண்டான அந்த க்ரீன் ஃபாடர் பச்சை தீவனம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டில் ப்ரீட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கேட்டில் ப்ரீட்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன், அடுத்தது கரண்ட் ஸ்விஸ், இங்கே இருக்கிறது ஜெர்சி, நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஸ்விஸ். அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஹிவால், கிர், காங்க்ரிட்ஜ், ரெட் சிண்டி, இதெல்லாமே வந்து கேட்டில் ப்ரீட்ஸ். என்னென்ன இனங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன், கரண்ட் ஸ்விஸ், ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணது. இந்த கிர், சாஹிவால், காங்க்ரிட்ஜ், ரெட் சிண்டி எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபீடு மேனேஜ்மெண்ட். நம்ம அதுக்கு ஃபீட் கொடுத்தா மட்டும் பத்தாது, இந்த ஃபீடு வந்து எப்படி கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அப்போ ரெகுலராக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேட்டல்ஸுக்கு வந்து அதுக்கு தேவையான பேலன்ஸ்டு ரேஷியோவில் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதில் ஃபுட் அடிட்டிவ்ஸ், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதுக்கு என்னென்ன மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த அனிமல்ஸோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அந்த அனிமல்ஸோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அந்த நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை எடுத்துகிட்டு அது வந்து நம்மளுக்கு நல்ல பால் உற்பத்தி பண்ணி தரணும், குட் ஈல்ட் ஆஃப் மில்க் தரணும். அதே மாதிரி டிசீஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த ஃபுட்டு கொடுக்குறோம் அதுக்கு. அப்போ டெய்லியாக வந்து நம்ம என்னென்ன ஃபீடெல்லாம் வந்து இந்த மில்கிங் கவ் பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 15 to 25 kg ஆஃப் ரஃபேஜ் அப்படின்னா அது ட்ரை கிராஸ் வறண்ட தீவனமாகவும் இருக்கலாம், க்ரீன் ஃபாடர் பச்சை தீவனமாகவும் இருக்கலாம். 15 to 25 கிலோ கொடுக்கணும்.
அடுத்தது 4 to 5 kg ஆஃப் கிரைன் மிக்சர், அதாவது 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் அந்த கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, சோளம் மக்காச்சோளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரைன் மிக்சர் கொடுக்கலாம். அடுத்தது வாட்டர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 100 to 150 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டில்ஸுக்கு உண்டான ஃபீட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த டாக்டர் வெர்கீஸ் குரின் அப்படிங்கிறவர் தான், வெர்கீஸ் கியூரின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத நிறுவுறாரு, ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் மாடர்ன் டெய்ரி இண்டஸ்ட்ரி. அண்ட் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் சார்ந்த பொருட்களை புரட்சி கொண்டு வரதை நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா யார் சொல்லுவோன்னா டாக்டர் வெர்கீஸ் கியூரின் அப்படிங்கிறவரை சொல்லுவோம். அந்த NDDP அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இதை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு பேர், ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்நடைகளுக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இம்ப்ரூவ்டு ப்ரீடிங் டெக்னிக்ஸ், ப்ரீடிங்னா இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா கேட்டில் இப்போ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. நியூ ப்ரீட்ஸ் வந்து ஹை கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ரீட்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கிராஸ் ப்ரீடிங், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் ப்ரீட் அண்டு எக்ஸோட்டிக்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வரக்கூடிய மாட்டினங்களை வந்து நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, பால் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு உண்டான அந்த மிஷின் மில்கிங் கவுஸ், அதாவது பால் கறக்கக்கூடிய மிஷின் கூட என்ன இருக்குது, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த டெய்ரி கமாடிட்டி எய்டு, பால் இருக்குல்லையே அந்த பால் சப்ளையை வந்து அர்பன்னா வில்லேஜில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம் அப்படிம்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டெய்ரி ஃபார்மிங். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்வா கல்ச்சர். அக்வா அப்படின்னாலே வாட்டர். அப்போ நீரில் வாழக்கூடிய உயிரினங்களை வளர்த்துறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்கனாமிக் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்கனிசம்ஸ், அதாவது ஃபிஷ், ப்ரான், ஷ்ரிம்ப்ஸு, கிராப்ஸு, லோப்ஸ்டர்ஸ், எடிபிள் ஆயிஸ்டர், பியர்ல் ஆயிஸ்டர் அண்ட் சீவீட்ஸ், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வளர்த்துறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்னால் தெரியும் மீன், ப்ரான் அப்படின்னா இறால், ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னா கல்லீரால்னு சொல்லுவோம், கிராப்ஸ் கடலில் வளரக்கூடிய பிராலினங்கள், ஷ்ரிம்ப்ஸு, கிராப்ஸ்னால் நண்டு, லோப்ஸ்டர்ஸ்னால் கல்லீரால், எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னா சாப்பிடக்கூடிய சிப்பி வகைகள், பியர்ல் ஆயிஸ்டர்னால் முத்துச்சிப்பி அண்டு சீவீட்ஸ்னால் கடலில் வளரக்கூடிய செடிகள். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வளர்த்துறத என்ன சொல்லுவோம் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அக்வா கல்ச்சர் இருக்குது அப்படின்னா அக்வா கல்ச்சரை 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர், இன்னொன்று மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னாலே தெரியும், நல்ல பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணியில் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸை வளர்த்துறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷஸ் மட்டும் கிடையாது, மற்ற ஆர்கனிசம்ஸையும் நம்ம இதில் வளர்த்தலாம். அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்த்தக்கூடியதை ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கனிசம்ஸை வந்து எந்தெந்த இடத்துலையெல்லாம் நம்ம கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா பாண்டு குளம், ரிவர் ஆறு, டேம் அணைக்கட்டு பகுதிகள், லேக் ஏரி அண்டு கோல்டு வாட்டர் எங்கே சுத்தமான குளிர் நீர் இருக்கோ அந்த பகுதியிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஆர்கனிசம்ஸை வளர்த்தலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது லேண்டில் தான் இருக்கும். இதில் என்ன மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வளர்த்தலாம் அப்படின்னா திலேப்பியா, அடுத்தது கார்ப்ஸ்லேயே கட்லா, ரோஹு, மிர்கால், அடுத்தது கேட் ஃபிஷ்ஷஸ் பூனை மீன்கள் அண்ட் ஏர் ப்ரீத்திங் ஃபிஷ்ஷஸ். இது எல்லாமே நம்ம எதில் வளர்த்தலாம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம கல்ச்சர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். இந்த மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் சீ வாட்டர் கடல் தண்ணியில் வளர்த்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மேரிகல்ச்சர் ஆர் சீ ஃபார்மிங். மேரிகல்ச்சர்னாலும் கடல் தண்ணியில் வளர்த்துறதா, சீ ஃபார்மிங்னாலும் கடல் தண்ணியில் வளர்த்துறதா.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸை நம்ம எங்கே வளர்த்துவோம் அப்படின்னா சீ ஹோஸ்ட், அதாவது கடற்கரையில் ரொம்ப இன்ஷோர் ஏரியா உள்பகுதியில், இல்லை அப்படின்னா டீப் சி ரொம்ப கடலோட ஆழத்தில் வளர்த்துறது நம்ம மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்தலாம் அப்படின்னா ஷ்ரிம், மெரைன் ப்ரான் கடல்வாழ் இறால்கள் வளர்த்தலாம். அதே மாதிரி பியர்ல் ஆயிஸ்டர்ஸ் முத்துச்சிப்பி, எடிபிள் ஆயிஸ்டர் சாப்பிடக்கூடிய ஆயிஸ்டர் வகை, மசில்ஸ்னால் நன்னீர் மட்டிகள்னு சொல்லுவோம். அண்டு அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ், என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கடலில் வளர்த்தலான்னா சல்மான்ஸ், அதே மாதிரி ஷீபாஸ், மில்க் ஃபிஷ்ஷஸ் அண்டு முல்லட்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து எங்கே வளர்த்தலாம்னா மெரைன் வாட்டர் கடல் தண்ணியில் வளர்த்தக்கூடிய மீன் இனங்கள். அடுத்தது ஒரு இன்ஃபோபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபோபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் கல்ச்சரில் வந்து ரொம்ப லீடிங் இதில் இருக்குது, லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெரைன் வாட்டராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்லேண்ட் அண்டு கோஸ்டல் எல்லா அக்வா கல்ச்சர்லேயுமே நம்ம தமிழ்நாடு வந்து லீடிங்கில் இருக்குது. இதில் இந்த மெரைன் ஃபிஷரிஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டா எவ்வளோ மில்லியன் டன்ஸ் நம்ம இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 0.719 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இன்லேண்ட் ஃபிஷரி ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் ஈல்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா 4.5 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேரிடைம்னா இந்த கடல் ஹோஸ்டல் ஃபார்மிங், கடல் மீன் வளர்த்துறோம் இல்லையா, கடலில் மீன் வளர்த்தக்கூடிய இடத்துல தமிழ்நாடு வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது அப்படின்னா 6th ரேங்க்கில் இருக்குது. இதில் அப்படின்னா மேரிடைம் அப்படின்னா கடல்வாழ் மீன் வளர்ப்பில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்வா கல்ச்சர். இந்த அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டார், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு செக்டார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு பாப்புலேஷன் க்ரோ ஆகிறது, அந்த டிமாண்டுக்காக வந்து நம்ம என்னது ஃபுட்டை அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அக்வாட்டிக் ஃபுட் ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறதோட மெயின் எய்ம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன், அந்த கடல்வாழ் உயிரினங்களோட வளர்ப்பில் ரெவல்யூஷனை கொண்டு வரது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக வந்து கண்ட்ரிக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருமானம் வந்து அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் அதே மாதிரி ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அண்டர் டெவலப்டு ஏரியானா வளர்ச்சி இல்லாத ஏரியாக்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் ஃபார்மிங் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிகல்ச்சர்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனை மட்டும் வளர்த்தக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிகல்ச்சர் அது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருவாங்க அப்படின்னா ப்ரீடிங், அதாவது அந்த மீன்களோட இனப்பெருக்கம் அண்டு ரியரிங் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், மீன்களை வந்து பாண்டில் நம்ம எப்படி வளர்த்துறோம், ரிசர்வாயர்ஸ் டேம் அணைக்கட்டு பகுதிகளில் எப்படி வளர்த்துறோம், லேக் ஏரிகளில் எப்படி வளர்த்துறோம், அதே மாதிரி ரிவர் அண்டு பேடி ஃபீல்டு ஆறுகளில் வயல்வெளிகளில் எல்லாம் நம்ம எப்படி இந்த மீன்களை வளர்த்துறோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம வந்து இன்கம்காக வந்து என்ன பண்ணுறோம் இந்த ஃபிஷ்ஷஸை வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் வளர்த்துறோம். அதில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2-3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம ரொம்ப லார்ஜ் ஏரியாஸ் அதிகமான பகுதியில் நிறைய ஃபிஷ்ஷஸை வளர்த்துறது என்ன சொல்லும் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கிங் டென்சிட்டி, ஸ்டாக் வச்சுருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபீடிங் எல்லாமே இயற்கை உணவுகளாக தான் இருக்கும். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீட் எதுவுமே வந்து அந்த மீன்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். இந்த இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷஸை வந்து ரொம்ப ஸ்மால் ஏரியாவில் வளர்த்துவாங்க, சின்ன ஏரியாவில். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கிங் டென்சிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மீன்கள் அதிகமாக இருக்கும்போது அப்போ இதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை உணவு வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். அந்த செயற்கை உணவு கொடுக்கும்போது அந்த மீன்களோட உற்பத்தி ப்ரொடக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகப்படுத்தலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனோகல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டா இதில் ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம அந்த பாண்ட்லேயோ அல்லது லேக்லேயோ வளர்த்துறத, வாட்டர் பாடியில் ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை வளர்த்துறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோனோகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ அப்படின்னாலே இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் ஸ்பீசிஸை வளர்த்துறது மோனோகல்ச்சர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மோனோஸ்பீசிஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாலிகல்ச்சர். பாலி அப்படின்னாலே மீனிங் என்னென்னா மெனி, நிறையன்னு அர்த்தம். அப்போ மோர் தென் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம ஒரே வாட்டர் பாடியில்
கல்டிவேட் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங். இந்த இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னா மீன் பண்ணையோட சேர்ந்து, அதாவது அக்ரிகல்ச்சர் கிராப் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது அனிமல்ஸை கூட வளர்த்துறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த ஃபிஷ்ஷோட சேர்த்து நம்ம பேடி நெல் வயலில் மீனை வளர்த்தலாம். இல்லை அப்படின்னா பவுல்ட்ரி கோழிப்பண்ணை இருக்கு இல்லையா, கோழிப்பண்ணை ஒரு சைடு மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்தது மீன் பண்ணை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று கேட்டில்ஸ் கால்நடைகள், அதே மாதிரி பிக் பன்றி இனங்கள், அதே மாதிரி டக்ஸ் வாத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இதை ஒரு சைடு வளர்த்திட்டு இந்த ஃபிஷ் ஃபார்மிங் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்தியும் வளர்த்தலாம். இந்த மாதிரி வளர்த்துறதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு பேர். அடுத்தது இங்கே ஒரு இன்ஃபோ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபோ பிட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயர் 1947 எங்கே அப்படின்னா கொச்சினில், கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கொச்சினில் 1947 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெரைன் ஃபிஷரிஸ், அதாவது அந்த ரிசர்ச் டாக்ஸானமி அண்ட் பயோ எக்கனாமிக் கேரக்டர்ஸ் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம். இப்போ கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா அதோட டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் என்ன, அதோட எக்கனாமிக் கேரக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், அதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா CIBA அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயர் 1987 ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபின் ஃபிஷ், அதே மாதிரி ஷெல் ஃபிஷ், பிராக்கிஷ் வாட்டர் இதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறது. அதாவது இந்த CIBAவோட அப்ஜெக்டிவ் மெயின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் கல்ச்சர் சிஸ்டம். ஃபின் ஃபிஷ் அதே மாதிரி ஷெல் ஃபிஷ்ஷை வந்து பிராக்கிஷ் வாட்டர்னால் கழிமுக நீரில் வந்து வளர்த்துறது. இன்னொன்று மட்டும் இல்லாமல் இந்த CIBA வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அக்வா ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, அதாவது ரொம்ப சின்ன லெவலில் வந்து போட்டு மீன்களை வளர்த்திட்டு இருக்கக்கூடிய அந்த அக்வா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபின் ஃபிஷ் அண்டு ஷ்ரிம் ஃபார்மிங்கை பற்றின அந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னது அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார் ஃபிஷ் கல்ச்சர். மீன் வளர்த்துறதுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்லேயும் வந்து என்னது ஃபிஷ் க்ரோத் ஆகுது இல்லையா, அப்போ அந்த ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு பாண்டு மாற்றுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரீடிங் பாண்ட் அப்படின்னா இனப்பெருக்க குளம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நல்ல செக்ஷுவலாக மெச்சூரான மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷ்ஷஸை மட்டும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக இந்த பாண்டில் விட்டுருவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா இனப்பெருக்கத்திற்காக. அப்போ அந்த ஃபீமேல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக் ரிலீஸ் பண்ணும். அந்த அதில் இருக்கக்கூடிய மேல் வந்து ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ண, அப்போ அந்த வாட்டர்லேயே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த எக் அண்டு ஸ்பெர்ம் வந்து ரெண்டு சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த வாட்டர்லேயே வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஃப்ளோட்னா மிதக்கும். எப்படி மிதந்துட்டுருக்கு அப்படின்னா ஃப்ரோத்திமாஸ் நல்ல நுர வர மாதிரி என்னது அப்படியே அதில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீடிங் பாண்ட் இனப்பெருக்க குளம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்சிங் பிட்ஸ். அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்ஸ் வந்து அடுத்தது எங் ஒன்ஸாக கேட்ச் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்சிங் பிட்ஸ். கேட்சிங்னா பொரிக்கிறது. அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்ஸை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்சிங் பிட்ஸ் ஆர் கேட்சிங் கப்பாஸ் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கும், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா கேட்சிங் அந்த முட்டை வந்து பொரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நர்சரி பாண்ட் அப்படின்னா அந்த கேட்சிங் கப்பாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ் எல்லாமே என்ன இருக்குது ஃபர்டிலைஸ் ஆன எக்ஸ் எல்லாமே இப்போ வந்து பொரிச்சு வெளியில் வந்திருக்கு அந்த கேட்ச்லிங்ஸை வந்து கேட்சிங் பிட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொரிச்சு 2 to 7 நாளுக்குள்ளே வந்து என்னது நர்சரி பாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேட்ச்லிங்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படி கேட்ச்லிங்ஸ்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும், கருவாடை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ அந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரை ஓரளவு பெரிய மீனாக வர வரைக்கும் என்னது ஓரளவு பெரிய மீனாக நம்மளோட சுண்டு விரல் சைஸ் இருக்குல்லையே அந்த மீன் வர வரைக்கும் வளர்த்துவாங்க. அதை ஃப்ரை அதை வந்து எவ்வளோ நாளைக்கு வளர்த்துவாங்க அப்படின்னா 60 நாளைக்கு இந்த நர்சரி பாண்டில் வளர்த்துவாங்க. 60 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா ப்ராப்பராக சாப்பிட்ருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு அப்படின்னா 2 to 2.5 சென்டிமீட்டர் லென்த் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 to 2.5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை எங்கே மாற்றுவாங்க அப்படின்னா ரியரிங் பாண்ட்ஸுக்கு மாற்றுவாங்க. அந்த ஃப்ரை அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தாலே அந்த குட்டியாக சின்னதாக இருந்த அந்த ஃப்ரை வந்து இப்போ எங்கே மாற்றுறாங்க, இது வந்து என்னென்னா அந்த குட்டியாக கேட்ச்லிங்ஸ் இருந்துச்சுல அது வந்து ஃப்ரையாக கொஞ்சம் ஓரளவு பெருசாக வர வரைக்கும் இந்த ரியரிங் பாண்ட்ஸில் வளர்த்துவாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து அடுத்தது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நர்சரி பாண்ட்லேருந்து ரியரிங் பாண்ட்ஸுக்கு மாற்றுறாங்க.
எவ்வளோ நாளைக்கு இதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா 3 மந்த்ஸுக்கு 3 மாதத்துக்கு இந்த ரியரிங் பாண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அந்த 3 மாதத்துக்கு ரியரிங் பாண்ட்லேயே வளர்த்தும் போது அது எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு அப்படின்னா 10 to 15 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரியரிங் பாண்ட்ஸ்லேருந்து என்ன இருக்குது, அந்த ஃப்ரை வந்து என்ன இருக்கும், ஃபிங்கர்லிங்ஸ்னால் ஓரளவு கொஞ்சம் நல்ல பெரிய மீனாக வந்து வளர்ந்துருக்கும். அடுத்தது இந்த ஃபிங்கர்லிங்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது ஸ்டாக்கிங் பாண்டுக்கு மாற்றுறாங்க. இந்த ஸ்டாக்கிங் பாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கல்ச்சர் பாண்ட் அப்படின்னு பேர், வளர்ப்பு குளம் அல்லது ப்ரொடக்ஷன் பாண்ட். ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி குளம் அப்படின்னு பேர். அந்த ஃபிங்கர்லிங்ஸாக இருக்கிறது வந்து என்ன ஆகும், மார்க்கெட்டபிள் சைஸ், மார்க்கெட்டில் நம்ம விற்கக்கூடிய சைஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக்கிங் பாண்ட்லேயே வந்து க்ரோ ஆகும். அடுத்தது வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ் பாண்ட் அதில் வந்து ப்ரீடிங் பாண்டு, கேச்சிங் பிட்ஸ், அடுத்தது நர்சரி பாண்ட், ரியரிங் பாண்ட் அண்டு ஸ்டாக்கிங் பாண்ட் பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்டிவபிள் ஃபுட் ஃபிஷ்ஷஸ், அதாவது என்னென்ன உணவு மீன்களை நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது நல்ல தண்ணியில் என்னென்ன மீன்களை வளர்த்தலாம் அப்படின்னா இந்தியன் மேஜர் கார்ப்ஸ், கெண்டை மீன் இனங்கள், அதில் கட்லா, ரோகு, மிர்கால் வளர்த்தலாம். கேட் ஃபிஷ்ஷஸை கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது முரல்ஸ்னால் விரால் மீன் அண்டு திலேப்பியான ஜிலேபி கெண்டை, இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணியில் வளர்த்துறது. அடுத்தது மெரைன் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துட்டா சீபாஸ், அந்த மீனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கொடுவா மீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிரே முல்லட் மடவை மீன் அண்டு சனாஸ் மில்க் ஃபிஷ் பால் மீன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வந்து மெரைன் வாட்டரில் வளர்த்தலாம். மெரைன் வாட்டர்னால் கடல் தண்ணியில் வளர்த்தலாம். சரி, இந்த ஃபிஷ்ஷில் என்னென்ன நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்னு, நியூட்ரிஷ்னல் வேல்யூனா என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெரைன் வாட்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலி நியூட்ரிஷியஸ் இருக்குது. அதே மாதிரி ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய எல்லா நியூட்ரிஷனுமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸில் இருக்குது. இதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸான இந்த லைசின், மீத்தியோனைன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இதை வந்து ஷார்ட்டாக பியூபான்னு சொல்லுவேன், PUFA, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இதெல்லாமே வந்து ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயன், சோடியம், பொட்டாசியம் அண்டு மெக்னீஷியம், இதெல்லாமே வந்து எதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் AD அண்ட் வாட்டர் சாலிபிள் விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது. அதில் பைரிடாக்சின், சைனோகோபாலமைன், நியாசின் இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ஃபிஷ்ஷோட நியூட்ரிஷனில் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு இந்த ஃபிஷ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாரு. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துட்டா கட்லா, ரோஹு அதோட பைனாமியல் நேம், அதாவது அறிவியல் நேம் என்ன சொல்ல அப்படின்னா லேபியோ ரோஹிட்டா, மிர்கால், சிரினஸ் மிர்காலா. மெரைன் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துட்டா சீபாஸ், கிரே முல்லட் அண்டு மில்க் ஃபிஷ், இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் நம்ம இதில் கல்ச்சர் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ். அடுத்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஃபிஷ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் கீழே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அந்த ஃபிஷ் பாண்டில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்க்குறீங்க, அதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரியான ஃபீடு கொடுக்குறாங்க, அது எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் கேட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி ஏரோபோனிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அக்வாஃபோனிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெய்ரி ஃபார்மிங் என்னென்னு பார்த்தோம். டெய்ரி ஃபார்மிங் பார்த்ததுக்கப்புறம் அக்வா கல்ச்சரில் ஃபிசிகல்ச்சர் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.